சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நடனம் பண்ணி துதிக்க காலத்தை கிட்டக்கே வச்சிருக்கிறீங்க. என் கண்ணீர் முடிஞ்சு போச்சு, அதனுடைய காலம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் என்ன வச்சுட்டாருங்க, போதும், என் பிள்ளைக்கான கண்ணீர் போதும். ஹல்லேலூயா. பாட சீக்கிரம் வாசிங்க. அடுத்தது கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, ஆமென். கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, ஆமென். நழுவ ஒரு காலம் உண்டு, ஆமா. நழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, ஆமா. தேட ஒரு காலம் உண்டு, Yes. இழக்க ஒரு காலம் உண்டு, ஆமென். காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, ஆமென். எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, ஆமென். கிழிக்க ஒரு காலம் உண்டு, ஆமென். தைக்க ஒரு காலம் உண்டு. போகலாம், இப்படி சொல்லிட்டே போகலாம். இழக்க ஒரு காலம் உண்டு. ஆமா தானே? எதெல்லாம் நம்ம இழந்துட்டோம், இழக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் அப்ப சொன்னது கரெக்ட் தான். நம்ம இறுதி இப்ப கடினமா இருக்கா இல்லையா? இது வரைக்கும் அவ்வளவுதான், இழந்துட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், இனிமே இல்ல. யார் சொன்னா உங்களுக்கு இல்லைன்னு? யார் சொன்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு? மனுஷன் சொல்லலாம், ஆனா ஆண்டு சொல்றாரு, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஆமென். முடிஞ்சிருச்சு. இனிமே உங்க இருதயத்துல நீங்க எழுதி வைத்திருந்த எழுத்துக்களை இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால எரேசர் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இந்த சத்தம் தான் உங்களுக்குள்ள உணர்ச்சி இருக்குதா இல்லையானே சொல்லுது. இந்த உணர்ச்சி இருந்துட்டா, ஆமென் ஆண்டவரே முடிஞ்சிருச்சு, எஸ் உங்க வார்த்தையை நான் பிலீவ் பண்றேன், உங்க வார்த்தையை நம்புறேன், என் இருதயத்துக்குள்ள அதை நான் போகிறதுக்கு நான் கட்டவிழ்க்கிறேன். காசு ஒண்ணுமே சொல்ல மாட்டாருங்க. பக்கத்துல அக்கத்துல இருக்கிற வீடுங்க பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க முன்னாடி எல்லாம், இப்போ ஒண்ணுமே போட முடியல, நிறுத்திட்டாங்க. அப்ப நீங்க சத்தத்தை, உங்க உணர்ச்சியை கர்த்தர் பார்க்கிறாரு. உங்க வீட்டுக்காரர் அழுதாருன்னா இப்ப பார்த்தாலும் அழற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா நீங்க அழுதினா உங்க அழுகைக்கு யாரு வந்து பதில் சொல்லுவா? ஆகாத அழுதாங்கல்ல, அழுகை மிகுதியில ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீர் ஊற்ற அந்த உணர்ச்சிக்கு பதில் வருதா? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கடந்து போகலாம் வேகமா. இப்படி காலங்கள் நிறைய இருக்கு. 28 காலங்களை குறிச்சு பிரசங்கியின் புத்தகத்துல சாலமோன் எழுதியிருக்கிறார். 14 நெகட்டிவ் காலங்கள், 14 பாசிட்டிவ் காலங்கள். ஓகே, அப்ப நம்மளோட வாழ்க்கையில எப்பயுமே நெகட்டிவா ஒரு காலங்களை கர்த்தர் அனுமதிச்சிருந்தா பாசிட்டிவான ஒரு காலங்கள் உண்டு, உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காலங்களுக்கு நான் சொன்னேன், இந்த காலங்களை குறிச்சு சொல்லிட்டீங்க. இந்த காலங்களில் செயல்படுறவங்க செயல்படாதவங்கன்னு இருக்கும் இல்லையா? அப்ப காலத்தை யாரு சரியா உபயோகப்படுத்தி கொள்றாங்களோ உபயோக